இறைவன் திருக்கருணை. வணக்கம் நண்பர்களே. 2026-27 Q1க்கான ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க. அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஜூப்ளியன்ட் இன்கிரேவியா. 2026-27 Q2க்கும் சரி ஆனுவலைஸ்டாக இப்போ நம்ம ஆனுவலைஸ்டுன்னு பார்க்குறது 2028 ஜூன் வரைக்குமான காலகட்டங்கள். அந்த காலகட்டங்கள் வரைக்கும் அந்த 1 இயர் காலகட்டங்களுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. ஃபஸ்ட்டு நம்ம கம்பெனியை கொஞ்சம் புரிஞ்சுக்குவோம். இவங்க பாரதியா குரூப் அப்படிங்கிறது, ஜூப்ளியன் பாரதியா குரூப் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய கம்பெனி. அவங்களோட குரூப் கீழே தான் வராங்க. ஸோ இப்போ இவங்களுக்கு கீழே ஜூப்ளியன் ஃபுட் ஒர்க்ஸ் இருக்குது, ஜூப்ளியன் இன்கிரீவியா இவங்க கெமிக்கல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, ஜூப்ளியன் ஃபார்மா இருக்குது, அப்புறம் ஜூப்ளியன் அக்ரிகல்ச்சரல் இருக்குது. ஸோ இப்போ இதெல்லாம் இவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஜூப்ளியன் பாரதியா குரூப்புக்கு கீழே இருக்கக்கூடிய கம்பெனிஸ். இப்போ நம்ம கெமிக்கல் கம்பெனியில் தான் இருக்கிறோம். இப்போ இவங்களுடைய ப்ராடக்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் இருக்குது, நியூட்ரிஷன் அண்ட் ஹெல்த் சொல்யூஷன், அப்புறம் கெமிக்கல் இன்டர்மீடியேட்டர்ஸ் இதெல்லாம் இருக்குது. இதில் மேஜராக கான்ட்ரிபியூஷன் பண்ணுறது பார்த்தோன்னா ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் தான் மேஜர் கான்ட்ரிபியூஷன். போன தடவை பார்த்தோம்னா கிட்டத்தட்ட மார்ஜின் மாத்திரமே 25 to 26% மார்ஜின் மாத்திரமே இருக்குது. தென் அதுக்கப்புறமா இது 2025 வச்சுக்கோ, நம்ம அடுத்த அப்டேட்டடாக நம்ம இங்கே பார்க்கலாம், நம்ம இதுக்குள்ளே பார்க்கலாம். சரி, இப்போ இவங்களுடைய இதுக்குள்ளே ஜாகிரபிக்கல் ரீச் அப்படின்னு சொன்னோம்னாக்க இவங்க பார்த்தோம்னா எக்ஸ்போர்ட் ஆர்டர் கிட்டத்தட்ட 46% இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட 46% இருக்குது. 46% 2025 ஃபினான்ஷியல் 2025 வரைக்கும் அவங்க பார்த்துருக்குறாங்க. இது போன தடவை காட்டிலும் கிட்டத்தட்ட கொஞ்சம் கூட அப்ஃப்ரம் 5% கூட ஆகிருக்கு. அதே மாதிரி யூஎஸில் மார்க்கெட் க்ரோ ஆகிக்கிட்டு இருக்கு, அப்படிங்கிறத பார்க்குறோம். இயர் ஆன் இயர் அது க்ரோத்தோட ரேட் பார்த்தோம்னா 52% இயர் ஆன் இயர் வந்திருக்கு. அப்புறம் யூரோப்பியன் அண்டு ஜப்பான்லேயும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 16% க்ரோத் ஆகிருக்கு இயர் ஆன் இயர். ஸோ இப்போ இதெல்லாம் அப்போ இவங்களுக்கு யுஎஸ்ஏ எடுக்கிறாங்க, அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் இருக்குது, யுஎஸ்ஏ இருக்குது, அதுக்கப்புறம் யூரோப் அண்டு ஜப்பான் கவர் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 63 கண்ட்ரி மேலே கவர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம். இவங்களுடைய ப்ராடக்ட்லாம் போட்டிருக்கிறாங்க, பட் நமக்கு அது ரொம்ப படிக்க முடியல. நம்ம கெப்பாசிட்டி எக்ஸ்பான்ஷன் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நியூ ஃபுட் அண்டு காஸ்மெட்டிக் கிரேடு அந்த இதுக்கு உண்டானதில் அவங்க ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டி அவங்க இது பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இந்த இது கெப்பாசிட்டி எக்ஸ்பான்ஷன்ஸ்குள்ளே வருது அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம். இப்போ நமக்கு இப்போ நம்ம இவங்களுடைய அனாலிசிஸ் பார்ப்போம். ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் மிட்ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க. மீடியம் இது ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், மிட் வேல்யூஷன், டெக்னிக்கலாக மொமெண்டம் நியூட்ரலில் இருக்குது. அனாலிசிஸ் டு ப்ரைஸ் டார்கெட்டாக 967 டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 735 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட அப்படியே அதே இடத்துல தான் காலையில் ஏறினதோடு நின்றுக்கிட்டு இருக்கிறான். இப்போ இவங்களுடைய பிஇ வேல்யூஷன் பார்க்கும்போது கரண்ட் பிஇக்கு ஓவர் வேல்யூ 6%ஆகவும் 1 இயர் ஃபார்வர்ட் பிஇக்கு அண்டர் வேல்யூ 22% அப்படின்னு வருது. ஓவர் வேல்யூ 6% மைனஸையும் குறைச்சி அண்டர் வேல்யூ 22% பாசிட்டிவாக வருது. அப்படிங்கும்போது இவங்களுடைய ஏர்னிங்ஸ் கொஞ்சம் நிறையவே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்காஸ்டர்ஸ் எதிர்பார்க்குறாங்க. பார்ப்போம் இவங்களுடைய ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸஸ் எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இவங்களுடைய ஸ்வாட் அனாலிசிஸில் பார்த்தோம்னா 21 ஸ்ட்ரென்த் இருக்குது, 6 வீக்னஸ் இருக்குது, 7 ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, த்ரெட் 0 தான் இருக்குது. இப்போ இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸ்ன்னு பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க, மாடரேட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க, டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட்டில் இருக்குது. பிஇ நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன், பிபி சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஆனாலும் இண்டஸ்ட்ரி மீடியனோட கம்பேர் பண்ணும்போது இது கூட இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ நம்ம பிஇ எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பெக்டிடிஎம்மும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 3.4 போயிருக்கு. நம்ம இந்த இடத்துல பெக்டிடிஎம்மோட ரெசிஸ்டன்ஸ்ன்னு நம்ம பார்க்கும்போது 1.52 வரைக்கும் தான் நம்ம ரெசிஸ்டன்ஸ் லெவலில் பார்ப்போம். அதுக்கு மேலே போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய பிஹேவியர் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸஸ் இன்னும் கொஞ்சம் நல்லாவே போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற இது கால்குலேஷன்ஸில் வருது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பார்வை. இப்போ இவங்க சப்சிக்வெண்ட்டாக இவங்க க்ரோத் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணி இது அட்ஜஸ்ட் ஆகுது அப்படின்னு சொன்னாக்க பிஇ அட்ஜஸ்ட் ஆகி வருது அப்படின்னு சொன்னால் இது ஒரு நல்ல அப்சைட் மூமெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். க்ரோத் ரேட்டு கம்மியாயிருச்சு, ஸ்டாக்னேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்க இது கொஞ்சம் கீழே கரெக்ஷன் ஆகி அதுக்கப்புறமா அட்ஜஸ்ட் ஆகிட்டு திருப்பி மேலே ஏறும். அவங்க எந்த பக்கம் போகிறாங்கங்கிறது அடுத்தடுத்து வரக்கூடிய குவார்ட்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸ் தான் சொல்ல போகுது. 1 இயர் பீட்டா ஸ்கோர் 1.23 அப்படிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம்.
ட்ரெண்ட் லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டுடைய ஃபோர்காஸ்ட்னு பார்க்கும்போது ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக கிட்டத்தட்ட இவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு 25% growthக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்க்குறாங்க. EPS உடைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்த்தோம்னா 45% growthக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்க்குறாங்க. இப்போ இவங்களுடைய ஆனுவலைஸ்டாக இவங்களுக்கு என்ன ஆயிருக்கு, ஆனுவலைஸ்டாக ரெவென்யூ வந்து 5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, நெட் ப்ராஃபிட் 10.6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. EPS பார்த்தோம்னாக்க இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் தான் இருக்குது. இந்த மூணு வருஷமாக பார்த்தோம்னா இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இது வந்து மேலே ஏறிட்டு நடுவில் 2 வருஷம் இறங்கி இந்த குறைஞ்சி டிக்ரீஸ் ஆகிட்டு எகைன் திருப்பி இப்போ பிக்கப் பண்ணுறாங்க. இப்போ பிக்கப் பண்ணிக்கிட்டு இருக்கிறது சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னு சொன்னால் மேலே ஃபர்தராக போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். ட்ரெண்ட் லைனில் இவங்க குவார்ட்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸ்ன்னு பார்க்கும்போது குவார்ட்டர்லி ரெவென்யூ 24.9% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, நெட் ப்ராஃபிட் 40% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, Q2Q 22% Q2Q இன்க்ரீஸ் ஆகிருக்கு. EPSோட TTMனு நம்ம பார்க்கும்போது இப்போ இவன் வந்து ஒரு ஜிக்ஸாக்காக தான் போயிட்டு இருக்கிறான். இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டுன்னு சொல்ல முடியாது, பட் ₹1 ஜிக்ஸாக்காக தான் போயிட்டு இருக்கிறான். இப்போ 18.2 வரைக்கும் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டு, அப்படியே தடாலடியாக 16க்கு இறங்கிட்டு 17, 19 அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறான். ஸோ இப்போ இந்த 2 குவார்ட்டராக இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறான். இது சஸ்டைன் ஆச்சு அப்படின்னு சொன்னால் சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஏன்னா PE அட்ஜஸ்ட் ஆகணும் அப்படிங்கும்போது அப்போ அது வந்து க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். பார்ப்போம். இவங்க இதே இடத்துல ஸ்டாக்னேட் ஆகி நின்னாங்கன்னா கொஞ்சம் கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இப்போ நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது 4.4. ஸோ இப்போ இவன் வந்து இதே மாதிரி 6க்கு மேலே எடுத்துகிட்டு இருந்தால் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணும். அதே மாதிரி பார்த்தோம்னா Q3க்கு வந்து பார்த்தோம்னா எக்ஸிட் ஆக போகிறது 2.9. அப்படிங்கும்போது இவன் இதே மாதிரி 6, 7ன்னு எடுத்துகிட்டு வரான்னா அந்த இடம்லாம் வந்து இவங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக ஒரு மூமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். இவங்களுடைய இப்போ இவங்களுடைய ஹோல்டிங் பேட்டர்ன் நம்ம பார்க்கும்போது MF வந்து 0.2 இன்க்ரீஸ் பண்ணி 22.4ன்னு வச்சுருக்கிறாங்க. இன்ஸ்டிடியூஷன்ஸில் 0.2 இன்க்ரீஸ் பண்ணி 31.5ன்னு வைக்கிறாங்க. FIIs வந்து 6.5 அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து அவங்களுடைய இது வந்து ஹோல்டிங் பேட்டர்னாக இருக்குது. இப்போ இவங்களுக்கு நமக்கு வந்து ஃபண்டமெண்டலாக நம்மளோட அனாலிசிஸில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ நம்ம பார்க்கும்போது 2.5ன்னு வந்திருக்கு. ஸோ 2.5ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். அது 729 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ப்ரைஸ் கன்வெர்ட் ஆகுது. இது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கேருந்து இது சப்போஸ் வந்து இதுக்கு மேலே அவங்க எடுத்துகிட்டு போகாமல், ஏன்னா இதுவே எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன், சப்போஸ் இதுக்கு மேலே எடுத்துகிட்டு போகாமல் கரெக்ஷன் வந்ததுன்னா 1.5ல் சப்போர்ட் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் 437 அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். 2க்கு கீழே இல்லை 2 ஒட்டி அப்படின்னு சொன்னாக்க 580, 600 அப்படிங்கிற ரேஞ்சு நமக்கு கிடைக்கும். ஸோ 437, 580, 600, 730 அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ நமக்கு ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸ் ரேஷியோவிலேருந்து சப்சிக்வெண்ட்டாக ட்ரேடர்ஸ் எந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறாங்கிறத பொறுமையாக பார்க்குறோம். என்ன வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அடுத்த குவார்ட்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குதுன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் குவார்ட்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் EPS வந்து நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஒரு எஸ்டிமேட்டட் EPS நம்ம கால்குலேட் பண்ணணும். அது வந்து பார்க்கும்போது நமக்கு கிடச்சிருக்கிறது 4.97 அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கு. நம்ம கால்குலேட் பண்ணக்கூடிய மெத்தடு ப்ரெசீடிங் 4 இயர்ஸ் ப்ரீவியஸ் 4 இயர்ஸ் எடுத்துகிட்டு அதில் எக்ஸிட் ஆக போகிறத கழிச்சிட்டு பேலன்ஸ் 3 மாத்திரம் தான் நம்ம ஆவரேஜ் பண்ணுவோம். அந்த வகையில் பார்க்கும்போது 4.97ன்னு வருது. எக்ஸிட் ஆக போகிறது 4.40. ஸோ 0.5 அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ EPS உடைய TTM லெவல் 0.5 இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் போது இந்த 0.5 இன்க்ரீஸுக்கு அவன் வந்து இப்போ ரெஸ்பாண்ட் பண்ணுவானா அப்படின்னு சொன்னால் அது கொஞ்சம் நம்ம யோசிக்கக்கூடியதாக இருக்குது. இந்த சூழலில் இவங்க வந்து மேலே எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா, உடச்சி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு ஸ்டெப் அப்பாவது அவங்க பண்ணலாம். அதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸுக்கு உண்டான ஸ்டெப் அப்பாவது பண்ணலாம். ஆனால் ட்ரேடர்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்களான்னு தெரியல. ஒருவேளை இது வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் ஃபர்தராக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கம்மியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம். நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இதோடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது நமக்கு 363லேருந்து 588 அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து அந்த ரேஞ்சு நமக்கு கிடைக்கிது. ஆனால் இப்போயுமே அது காட்டில் தான் நமக்கு கூட போய்கிட்டு இருக்கிறான். இப்போ நமக்கு வந்து ஆனுவலைஸ்டாக இவனுக்கு என்ன ப்ரைஸுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பிரேக் பாயிண்ட் 705. ஸோ இப்போ பிரேக் பாயிண்ட்டை ஒட்டி தான் வந்திருக்கிறான். ஆல்ரெடி நமக்கு இந்த வருஷம் சரி
அவன் வந்து இந்த வருஷத்துக்கு வந்து பார்த்தோம்னா S1க்கும் அவன் வந்து S1ல் வந்து சப்போர்ட் எடுத்துட்டு அவன் வந்து எகெயின் திருப்பி பிரேக் பாயிண்ட்டை உடைச்சிட்டு எகெயின் திருப்பி புல் பேக் மாதிரி வந்திருக்கிறான். இப்போ நமக்கு வந்து பார்த்தோம்னா புல் பேக் மாதிரி வந்துட்டு எகெயின் திருப்பி அவன் வந்து பிரேக் பாயிண்ட்டை ஒட்டி தான் நின்றுக்கிட்டு இருக்கிறான். இப்போ நமக்கு 735ன்னு வரும்போது பிரேக் பாயிண்ட்டை உடச்சும் ஒரு 30 ரூபா கூட போயிருக்கிறான். ஆனால் ஹைட்டு வந்து பார்த்தோம்னா 792 வரைக்கும் ஹைட்டு போயிட்டு இப்போ கரெக்ஷனில் நின்றுட்டுருக்கிறான். இப்போ நமக்கு பிரேக் பாயிண்ட்டை ஒட்டி தான் வந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு மேலே உடச்சி போகிறாங்க அப்படின்னு சொன்னால் R1 811லேருந்து 876, R2 986லேருந்து 1085, R3 1160லேருந்து 1225. சப்போஸ் இப்போ இவன் வந்து கீழே வரான்னு வச்சுக்குவோம், பிரேக் பாயிண்ட்டை கீழே உடைச்சான் அப்படின்னு சொன்னோம்னாக்க இந்த இடத்துல வந்து ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. அதோட ரேஞ்ச் வந்து 658லேருந்து 618லேருந்து 658 அப்படி போடணும். 618லேருந்து 658. ஸோ இப்போ இது வந்து நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. ஒன்றாவே இங்கே சப்போர்ட் எடுக்கலாம். பிரேக் பாயிண்ட்டை கீழே பிரேக் பண்ணான்னா இந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் சப்போர்ட் எடுக்கலாம். அப்படி இல்லைனாக்க அவன் வந்து S1 S2 டிபெண்ட்ஸ் அப் அந்த பெர்ஃபார்மன்ஸஸ் அவன் வந்து கரெக்ஷன் எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். S1 524லேருந்து 594, S2 355லேருந்து 420, S3 வந்து 176லேருந்து 245. ஸோ இப்போ இது வந்து நமக்கு இருக்குது. S1 ஸ்ட்ராங் சப்போர்ட் தான், ஏன்னா அந்த சைட்வேஸ்குள்ளே வருது. S2வும் வந்து நமக்கு அதை பிரேக் பண்ணாங்கன்னா S2 வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். இப்போ இவங்களுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இதை நான் குரூப் பண்ணிடுறேன், அப்போ தான் ஒரு இதுக்குள்ளே பார்க்க முடியும். இது ஆனுவலைஸ்க்கு உண்டான ரிசல்ட். இது நான் ஆனுவலைஸ்டு இவங்களுக்கு போடலை, அதனால் ஆனுவலைஸ்டு. இப்போ நான் வந்து இதை ஆஃப் பண்ணிட்டேன், ப்ரைஸெல்லாம் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம உங்களுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் நான் எடுத்துக்கிறேன். இந்த பாயிண்டில் நான் வச்சா கூட இந்த 2 பாயிண்ட்டு தான் நான் ட்ரெண்ட் லைனுக்கு உண்டானதை நான் பார்க்குறேன். அதே மாதிரி பாட்டம் சைடு போடும்போது 2 விதமாக போடுறோம். ஒன்று வந்து இந்த சைக்கிளுக்கு ஒரு பாயிண்ட், ஒரு ட்ரெண்ட் லைன். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த சைக்கிளுக்கும் போடலாம், இல்லாட்டி இந்த சைக்கிளுக்கும் போடலாம். இந்த சைக்கிளுக்கு நம்ம வந்து இப்போ இந்த சைக்கிள் தான் ரீசெண்டாக இருக்குது, அதனால் இது 2த்துக்குமானதாக நம்ம போடுவோம். ஸோ இப்போ இது 2த்துக்கும் வந்தது அப்படின்னு சொன்னால் இப்போவே இந்த ஸ்ட்ரக்சரை உடைச்சான் அப்படின்னு சொன்னால் டவுன் சைடு பாட்டம் சைடுக்குள்ளே வரான் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ இது 2ம் பார்த்தோம்னாக்க சைடு வேஸ், இது வந்து ஃப்ளாட் ஆயிடுச்சு. இந்த பாட்டமை வந்து கவர் பண்ணோம்னா ஃப்ளாட் ஆகிருக்கு, இதை வந்து பார்க்குறோம். இப்போ இதை எடுத்து விட்டுட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளாட் ஸ்ட்ரக்சர், மேலே வந்து டிமினிஷிங் ஸ்ட்ரக்சரில் இருக்குது. அதே சமயத்தில் இந்த இடத்த மாத்திரம் பார்க்கும்போது இது வந்து நமக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து அப்சைட் மூமெண்ட்டுக்கான ட்ரெண்ட் லைனாக கிடைக்கிது. ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து இப்போ பாட்டம் சைடு ஃப்ளாட்டாக இருக்குது, அதே மாதிரி டாப் சைடு பார்த்தோம்னாக்க டிமினிஷிங்கில் இருக்குது. ஸோ இப்போயுமே மேலே இதை உடைச்சான்னா எப்படி கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ மேலே உடைக்கிறான் அப்படின்னு சொன்னால் இதுக்கு எப்படி நம்ம வந்து ட்ரெண்ட் லைன் போடுறோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இது 2த்தையும் கனெக்ட் பண்ணோம்னா இப்படி போகிறானா அப்படின்னு பார்க்கணும். சப்போஸ் இதை உடைச்சிட்டான்னாக்க இதுதான் இதை உடைச்சிட்டான்னா ஒன்றில் உடைக்காட்டியும் தான். ஸோ இப்போ இந்த மாதிரியான சூழலில் வரும்போது நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டியது என்ன இருக்குது அப்படின்னு சொன்னாக்க டாப் சைடில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட், அந்த ட்ரெண்ட் லைனை உடைக்கணும். ஸோ இப்போ இவன் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அது உடைக்காத வரைக்கும் இவன் இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளேயே பெர்ஃபார்மன்ஸஸ் நல்லா இருக்கிற பட்சத்தில் இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளேயே விளையாடிக்கிட்டு எப்போ பெர்ஃபார்மன்ஸஸ் வந்து இது பிரேக் பண்ணி போகிற அளவுக்கு அட்ஜஸ்ட் ஆகுதோ உங்கள் வேல்யூஷன் அப்போவே பிரேக் பண்ணி போவான். அப்படி பிரேக் பண்ணி போகும்போது இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸில் நம்ம வந்து கவனத்தில் எடுத்துக்கூடியது R1 811லேருந்து 876, R2 986லேருந்து 1085, R3 நமக்கு 1160லேருந்து 1225. இதெல்லாம் நம்ம வந்து கவனத்தில் எடுத்துக்கிறோம். சப்போஸ் இந்த ஸ்ட்ரக்சர் இங்கே உடைச்சா அப்படின்னு சொன்னால் ஃபேர் வேல்யூ கேப்பான 618லேருந்து 658 இருக்குது. அதுக்கும் கீழே வந்தான்னாக்க இந்த ஸ்ட்ரக்சருடைய பாட்டம் சைடு 524லேருந்து 594, இந்த ஸ்ட்ரக்சரையும் உடைச்சாங்கன்னா S2 355லேருந்து 420 அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்ம கவனத்தில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸ். ஸோ இப்போ இது இறைவனுடைய திருக்கருணையினால் நமக்கு தேவையான தகவல் கவராக இருக்குன்னு நம்புகிறோம். அப்படி தகவல் நமக்கு வந்து கவராக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம்தான். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.